Hello everyone. இந்த வீடியோல உங்க WordPress வெப்சைட்டுக்கு எப்படி இமேजेस ரெடி பண்ணலாம் அப்படிங்கறதாங்க பார்க்க போறோம். உங்ககிட்ட இமேஜ் கேமரால இருக்கு இல்லைனா உங்க போன்ல இருக்கு அப்படினா அந்த இமேஜை நம்ம டைரக்ட்டா WordPress வெப்சைட்ல யூஸ் பண்ண கூடாது. அத என்ன மாதிரி process பண்ணலாம்? அதுக்கு என்ன டூல்ஸ் அவேலபிளா இருக்கு? எந்த ஃபைல் டைப்ல சேவ் பண்ணும்போது எவ்வளவு ஃபைல் சைஸ் வருது? இது எல்லாமே இன்னைக்கு பார்க்கலாங்க. இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கனா என் பேர் லாவண்யா. WordPress வெப்சைட் ரிலேட்டடா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது WordPress பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. வெல்கம் டு டெக் லைவ். ஒரு வெப்சைட்ல இமேஜஸ் போடுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. என்கிட்ட ஜென்ரல் இமேஜஸ் தான் தேவைப்படும் அப்படின்னா நம்ம காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸை எடுத்து நம்ம வெப்சைட்ல யூஸ் பண்ணிக்கலாம். காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் எங்கிருந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ நம்ம சேனல்ல லான்ச் பண்ணியிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இப்போ அந்த காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் இல்லாமல் உங்களோட ஓன் இமேஜஸ் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபுட் பிளாக் வச்சுருக்கீங்க, இல்லைன்னா ட்ராவல் பிளாக் வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் உங்கள் ஃபோனில் எடுக்கக்கூடிய இமேஜஸ் இல்லை கேமராவில் எடுக்கக்கூடிய இமேஜஸை உங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணணும். இன்றைக்கி டெமோ பர்பஸ்க்காக என்னோட கேமராவில் எடுத்த ஒரு 5 ஃபோட்டோவை நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 5 ஃபோட்டோவை ஒரிஜினல் சைஸ் என்னவா இருக்குது, என் வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி டெமோ பர்பஸ்க்காக இந்த 5 இமேஜ் என்னோட கேமராலேருந்து எடுத்துருக்கேங்க. நீங்கள் இப்போ ட்ராவல் பிளாகாக வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கேமராவில் நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பீங்க. அந்த ஃபோட்டோஸை உங்களோட லேப்டாப்புக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை டைரெக்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த இமேஜ் டைமென்ஷன் அண்ட் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோல்டருக்குள்ளே வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் கண்டென்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வியூ வரும். இதில் உங்களோட இமேஜ் நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அண்ட் டைப் கொடுத்துருக்காங்க. டைப் பார்த்திங்கன்னா JPEG ஃபைலாக இருக்குது எல்லா இமேஜஸுமே. அண்ட் அதோட டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 4032x3024 இருக்குது. இது ரொம்ப பெரிய டைமென்ஷன். நம்ம வெப்சைட்டில் இந்த டைமென்ஷனில் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணால் அது லோட் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். இந்த மாதிரி எல்லா இமேஜஸ்க்கும் ஒரு டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 6.69 MB இருக்குது, 5.10. ஒவ்வொரு இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சைஸ் இருக்குது. இப்போ இந்த இமேஜஸை நம்ம வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எந்த வீடியோக்கு கீழே போனீங்கனாலும் டிஸ்கிரிப்ஷனில் காப்பிரைட் ஃப்ரீ லைசன்ஸ் இமேஜ் வீடியோ கிராஃபிக் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது கேன்வாவோட அக்கௌண்ட். ஒன்ஸ் நீங்கள் கேன்வா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோன்னா இதில் போயிட்டு க்ரியேட் அ டிசைன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இமேஜ் எந்த லொக்கேஷனில் WordPress வெப்சைட்டில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியணும். ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது. அதுக்கான ஒரு வீடியோ ஸ்பெஷலாக மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட இமேஜ் சைஸ் பிளாக் போஸ்ட்டுக்காக நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 1200 x 630 பிக்சல் வேணும். இதுவே நீங்கள் ஃபீச்சர்டு இமேஜாக ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 1200 x 900 பிக்சலாக வேணும். நீங்கள் எந்த பர்பஸுக்காக இமேஜ் ரெடி பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அந்த டைமென்ஷனை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பிளாக் போஸ்ட்டுக்காக எப்படி இமேஜ் ரெடி பண்ணலாங்கிறது பார்ப்போம். அதுக்கு டைமென்ஷன் 1200 x 630. ஸோ நம்மளோட கேன்வா அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா கீழே கஸ்டம் சைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற வித் அண்ட் ஹைட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 1200 x 630. ஸோ இந்த சைஸில் எனக்கு வேணும், ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் நாங்கள் கொடுத்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இது இப்போ செலக்ட் பண்ணோன்னா ஒரு புது பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ப்ராசஸ் பண்ணக்கூடிய இமேஜஸை அப்லோட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும், அப்லோட் ஆகிடும். நான் ஆல்ரெடி அந்த இமேஜஸை அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ செலக்ட் பண்ணோன்னா எனக்கு இந்த இமேஜ் லோட் ஆகுது.
இப்போ இந்த இமேஜ் சைஸ் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் என்னோட கேன்வாவில் நான் கரெக்டான சைஸில் நான் செட் பண்ணிக்க முடியும். இப்போது இதை நான் செலக்ட் பண்ணி என் இமேஜ் எவ்வளோ தூரம் டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் செட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ இந்த இமேஜ் இவ்வளோ தூரம் செட் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சா அது ஓகே. இல்லை இதை வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றணும், அலைன்மெண்ட் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இமேஜை ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜை இங்கே டவுன்லோட் கொடுத்துக்கலாம். டவுன்லோட் கொடுக்கும்போது நம்மளுக்கு நிறையா ஃபைல் டைப் வரும். அதில் மெயினாக யூஸ் பண்ணக்கூடியது பிஎன்ஜி இல்லைன்னா ஜேபெக் யூஸ் பண்ணுவோம். இப்போ பிஎன்ஜினா ஹை குவாலிட்டி இமேஜாக இருக்கும், ஜேபெக்னா ஸ்மால் ஃபைல் சைஸ் இமேஜாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் உங்கள் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஜேபெக் யூஸ் பண்ணுங்கள். எதனால் நம்ம ஜேபெக் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் ஜேபெக் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். என்னோட இமேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்க எல்லா இமேஜஸுமே ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே இமேஜை நான் பிஎன்ஜியாகவும் டவுன்லோட் பண்ணுறேன். இப்போது எனக்கு இந்த இமேஜே ஜேபெக் ஃபார்மேட்லேயும் இருக்குது, பிஎன்ஜி ஃபார்மேட்லேயும் இருக்கும். இப்போ ஜேபெக்கில் என்ன சைஸில் இருக்குது, பிஎன்ஜியில் என்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நான் ஈஸி கம்பேரிஷனுக்காக எல்லா இமேஜஸுமே நான் ப்ராசஸ் பண்ணிட்டேன். ப்ராசஸ் பண்ணி 1.jpeg அப்படிங்கிறது போட்டிருக்கேன். அதே இமேஜ் 1.png 1o.jpeg அப்படின்னா இந்த இமேஜோட ஒரிஜினல் ஃபைல் அண்ட் 1t.png t.pngங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி 4 ஃபைலாக நான் வந்து ஒவ்வொரு இமேஜுக்குமே ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 1.jpeg எடுத்துக்கலாம். இது ஜேபெக் ஃபைல், இதோட டைமென்ஷன் 1200x630. அதே மாதிரி பிஎன்ஜி ஃபைலோட டைமென்ஷனும் அதே தான். இப்போ இந்த 2 டைமென்ஷன்லேயும் உங்களோட இமேஜ் சைஸ் பாருங்கள். ஜேபெக்காக யூஸ் பண்ணும்போது 775 KB வருது. ஆனால் அதே இமேஜ் நான் பிஎன்ஜியாக யூஸ் பண்ணும்போது 1.25 MB வருது. அதனால் உங்கள் வெப்சைட்டில் இந்த மாதிரி இமேஜஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஜேபெக் யூஸ் பண்ணுங்கள். இப்போது இதுதான் ஒரிஜினல் சைஸ். ஒரிஜினல் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன் 4032 x 3024. இந்த சைஸில் இருக்கக்கூடிய இமேஜை நான் 1200 x 630 நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். அண்ட் இதோட ஒரிஜினல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 MB இருக்குது. 5 MBயாக இருக்கக்கூடிய ஒரு ஃபைலை நம்ம கேன்வா மூலமாக 775 KBயாக நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜ் சைஸையும் ரெடியூஸ் பண்ணி இமேஜஸ் வெப்சைட்டில் போடும்போது உங்களோட பேஜ் லோடிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த இமேஜையும் இன்னையும் நம்ம கம்ப்ரெஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் பேர் tinypng.com. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்களோட பிஎன்ஜி ஃபைல் இல்லைன்னா ஜேபெக் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்பொழுதுக்கு ஒரு டெமோக்காக நான் ஜேபெக் ஃபைல் செலக்ட் பண்ணுறேன். நம்ம கேன்வாவில் போட்டு இமேஜ் சைஸ் ரெடியூஸ் பண்ணியிருப்போம் 1200x630. அந்த ஃபைல் 5 ஃபைலையுமே நான் வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா 793 KB இருக்கக்கூடிய ஃபைல் வந்து எனக்கு கம்ப்ரெஸ் ஆகிட்டு 247 KBயாக வருது. இது வந்து -69% ஃபைல் சைஸை ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு 5 டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைல்ஸை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் எல்லாம் ரீநேம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபைலோட சைஸ் ஒரிஜினல் இமேஜோட எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் காப்பி பண்ணிவிட்டு நான் ராங்கிற ஃபோல்டரில் போய் போட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1.jpeg அப்படிங்கிறது வந்து கேன்வாவில் ரெடியூஸ் பண்ணது, பிஎன்ஜியும் கேன்வாவில் சைஸ் ரெடியூஸ் பண்ணுது. 1J அப்படிங்கிறது வந்து நம்ம tinypng மூலமாக நம்ம ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஃபைல். 1Oங்கிறது வந்து ஒரிஜினல் ஃபைல். 1Tங்கிறது வந்து இந்த பிஎன்ஜி ஃபைலை நான் வந்து tinypng மூலமாக ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதோட சைஸ் எல்லாமே பார்க்கலாம். இப்போ இருக்கிறதுலையே எனக்கு எது பெஸ்ட் சைஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1J.jpeg. இது வந்து 241 KB தான் இருக்குது. இப்போ ஒரிஜினல் இமேஜ் வந்து 5 MB இருந்தது. இவ்வளோ பெரிய ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணால் உங்கள் ஃபைல் கண்டிப்பாக லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஆனால் அந்த இமேஜை 241
கேபியாக ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். இதோட இமேஜ் குவாலிட்டி நம்ம லோட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இன்னும் பெருசாக டிஃப்ரென்ஸே தெரியல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களோட வெப்சைட்டில் போடக்கூடிய ஒவ்வொரு இமேஜை ஆப்டிமைஸ் பண்ணி போடுங்க. உங்கள் வெப்சைட் ஸ்பீட் கண்டிப்பாக ஸ்பீடாக இருக்கும். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் நாங்கள் மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டெக்கிக்லைட் வேர்ட்ப்ரெஸ் டீமோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும், இல்லை நாங்கள் ஆஃபர் பண்ணக்கூடிய ஃப்ரீ வெபினார்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட டெக்கிக்லைட் டெலகிராம் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபை ஆகும். ஸ்டே டியூன் வித் டெக்கிக்லைட்.